எதிர்பார்த்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருந்தது. ரொம்ப வந்து யோசிக்கிற மாதிரி, ரொம்ப வந்து ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லை. அப்படியே பிளெயினாகவே தெரிஞ்சுது இதுதான் ட்விஸ்ட், இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது. நாங்கள் கதையில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம், அங்கே கொண்டே வச்சிங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப என்கேஜாகவே இல்லை. கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெஜினா வந்து அந்த குழப்பி பேசுறது வந்து ரொம்ப நல்லாவே நம்மளே வந்து ஒரு மாதிரி யோசிக்க வச்சுது. அது தவிர்த்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் எடுத்த படத்திலே இது வந்து தான் சும்மா ஆவரேஜான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட தடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடையார தாக்க, மீகாமா, அப்புறம் வந்து கழகத்தலைவன், இதெல்லாம் கூட வந்து ரொம்ப என்கேஜாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லவ் ட்ராக்லாம் வந்து எஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து கொஞ்ச நேரம் தான் வர மாதிரி இருக்கும். அந்த கொஞ்ச நேரமே வந்து ரொம்ப என்கேஜாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த ரொமான்ஸ் அண்ட் லவ் தான். பட் ஆனால் அது கனெக்டடே ஆகலை.